பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து கொள்ள ஆண்டவர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சற்று நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்து தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வருடத்திலும் கடந்த 10 மாதங்களாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 11வது மாதத்திலும் பிரவேசிக்கவும் இத்தனை நாட்களை கடக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் தொடர்ந்து சில விஷயங்களை வேதத்திலிருந்து சிந்தித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 24 முதல் உள்ள வசனங்களிலே சில ஜீவ ஜந்துக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவைகளிலே வெளிப்படுகிற ஞானத்தை குறித்து ஆகூர் என்கிற தேவ மனுஷன் மிகவும் ஆச்சரியப்பட்டு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர் சொல்லுவார் 24ஆம் வசனத்திலே, பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக இந்த முதல் லிஸ்ட்ல நம்ம பார்க்கிற அந்த 4 ஜந்துக்கள், அவைகளில் வெளிப்படுகிற அந்த ஞானத்தை நாம் சிந்தித்து, நேரம் இருந்தால் இந்த அடுத்த 3 ஜந்துக்கள் அவைகள் உள்ள விஷயங்களையும் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே முதலாவதாக நாம் பார்க்கும்போது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக மனிதர்களாகிய நாம் 6 அறிவு படைத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறோம். ஆனால் இந்த ஜந்துக்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஜந்துக்கள்லாம் அது ரொம்ப குறைவான அறிவுள்ளவைகள். ஓரறிவா இருக்கலாம், 2 அறிவா இருக்கலாம். ரொம்ப குறுகின அறிவுடைய ஜந்துக்கள். ஆனால் அவைகளிடத்துல வெளிப்படுகிற அந்த ஞானம், அது அவர் எப்படி எழுதுறாருன்னா, மகா ஞானம் உள்ளவைகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஞானத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அது நம்மிடத்துல இல்லாமல் இருக்கும்போது ஒரு பெரிய நமக்கு அது பெரிய ஒரு குறைபாடு, ஒரு பெரிய வீக்னஸ். ஏனென்றால் அந்த சாதாரணமாய் சிறியவைகளா இருந்து ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஜந்துக்கள், அவைகளிடத்துல காணப்படுகிற விஷயங்கள், வெளிப்படுகிற ஞானம் நம்மிடத்துல அதிகமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நாம் பார்க்கும்போது எறும்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த எறும்பு ரொம்ப ஒரு அற்பமான ஜந்து என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது நாட் ஸ்ட்ராங் அல்லது வீக் அப்படின்னு சொல்லி எறும்புகளை குறித்து இந்த அற்பமான ஜந்துன்னு சொல்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு காரியத்தை செய்கிறது. கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கோடை காலத்துல அதற்கு தெரிகிறது ஒரு சம்மர். இந்த சம்மர் டைம் நம்ம யூஸ் பண்ணோம். பொதுவாக நாம் அந்த சீசன்ஸ் எல்லாம் அறிகிறதை பார்க்கிறோம், அவைகளை கவனம் செலுத்துவதை பார்க்கிறோம். அநேக விலங்குகள், ஜந்துக்கள் அவைகளை குறித்து மிகவும் கவனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. குறிப்பாக இந்த சுனாமி காலங்களில் சொல்லுவார்கள். அந்த டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஜந்துக்கள் அவைகள் அதிகமாய், மீன்கள் இவைகள் அதிகமா சாகவில்லை. அவைகள் தங்களை தப்புவித்துக் கொண்டது.
அவைகளுக்கு தெரிகிறது. கடலுக்குள்ளேயே வாழுகிற அந்த மீன்கள் சாகவில்லை. வெளியில இருக்கிற அநேக மனிதர்கள் மரித்து போனார்கள். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த விதத்துல பார்க்கும்போது ஒரு எறும்பு அதனிடத்துல வெளிப்படுகிற ஞானம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. ஒரு கோடை காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த எறும்புக்கு தெரிகிறது. பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்வை நாம் சிந்திக்கும் போது அந்த சீசன்ஸ் மாற்றங்கள் இவைகளை குறித்து இந்த கவனம் குறைவாக இருக்கிறது. கவனம் இல்லை, சுத்தமா இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் அநேகருக்கு நாம் இந்த கவனத்திலே மிகவும் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அநேக விஷயங்களை குறித்து கவனிக்க தவறுகிறோம். நாம் இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது, காலத்தையும் அதனுடைய அடையாளங்கள் இதெல்லாம் அறிந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு செவ்வானம் இட்டிருக்கிறது. இப்படி இந்த இன்னைக்கு நாள் இப்படி இருக்கும். இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லத் தெரிகிறது. ஏன் உங்களால காலத்தை அறிய முடியவில்லை? ஆண்டவர் வருகிற காலத்தை குறித்தெல்லாம் ஏன் அறிய முடியவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு கோடை காலம் அதுக்கு தெரியுது அந்த டைம், இந்த சீசன அது தெரியுது. இந்த கோடை காலத்தை சென்ஸ் பண்றதுக்கு தன்னுடைய சரீரத்திலயோ ஏதோ ஒரு விதத்துல அது அறிந்து கொள்ளுகிறது. ஒரு நாட்களை எண்ணும் அறிவை உங்களுக்கு தாரும் என்று மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த காலம், டைம் அது மாத்திரமல்லாமல் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த டைம், என்ன டைம்ல நம்ம வாழுகிறோம்? என்ன சூழ்நிலை? அப்படின்னு சொல்லுகிற ஒரு அறிவு முதலாவது நமக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அதை குறித்த கவனம் நமக்கு தேவை. அதாவது இப்பொழுது கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கடைசி காலத்திலே நடக்கிற விஷயங்கள், அத நம்ம ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அப்படி நான் சொல்லவில்லை. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, என்ன நடக்கிறது? எங்கே என்ன நடந்து நடந்து கொண்டிருக்கிறது? இதையே பார்த்து கொண்டிருப்பதற்கல்ல. அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும். ஒரு அவேர்னஸ். அந்த அவேர்னஸோடு நாம என்ன செய்யணும்? இந்த காலகட்டத்தில என்ன செய்யணும்? இப்ப அந்த எறும்பு கோடை காலம் அப்படின்னு தெரிந்த உடனே, இந்த கோடை காலத்திலே தான் என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவோடு செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் தருவாராக. கோடை காலத்துல அது என்ன செய்கிறதாம்? ஆகாரத்தை சம்பாதிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எறும்பு ஒரு அற்பமான ஜந்துவாய் இருக்கிறது. நம்முடைய அதாவது சில வேளையில சொல்லுவார்கள் மனிதர்கள், "நீ கால் தூசுக்கு வரமாட்ட" இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. அது அந்த பாதத்துக்கு கூட வராது. அவ்வளவு கூட அந்த விரல்களுக்கு கூட அந்த சைஸ்க்கு வராது. நம்முடைய அந்த விதத்துல ஒரு அற்பமான, ஒரு வீக்கான ஒரு ஜந்து தான், கிரியேச்சர் தான் இந்த எறும்பு. ஆனால் அது என்ன செய்கிறது என்றால், அதுக்கு தெரியுது கோடை காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா மழை காலத்திலே அதனால வெளிய போய் ஆகாரத்தை சம்பாதிக்கவோ, அது உயிருக்கே ஆபத்து. மழை டைம்ல வெளிய வருகிறது. அப்புறம் இது மாரி அந்த காலங்களை குறித்து அறிந்து, அது என்ன செய்யுதுன்னா, அந்த கோடை காலம் முழுவதும் தீவிரமாக அது உழைத்துக் கொண்டே இருக்கிறது. எறும்பை குறித்து விதமாய் சொல்லுகிறார்கள். தன்னை விட 10 மடங்கு பாரமான வெயிட்ட வந்து அது தூக்குமாம். அவ்வளவு தூரம் ஹார்ட் வொர்க்கிங் ஹார்ட் வொர்க்கிங் அது அவ்வளோ வெயிட் அந்த இதெல்லாம் தூக்கி அப்படி வேலை பார்க்கிறது. அதற்கு அது பாரம் தான். நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப பாரமா இருக்கிறது மாரி, எறும்பை பொறுத்தவரையில அது தூக்குகிற விஷயங்கள் அதுக்கு வெயிட் தான். அப்ப அதை காட்டிலும் தன்னை காட்டிலும் 10 மடங்கு 10 டைம்ஸ் வெயிட்ட வந்து அது தூக்குமாம். அவ்வளோ ஹார்ட் வொர்க்கிங். ஏன் அப்படி செய்கிறது? அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தெரிகிறது. நமக்கு ஒரு அடுத்து வரப்போகிற காலங்கள், சீசன்ஸ் அதெல்லாம் நம்ம உழைக்க முடியாது. நம்ம பிரயாசப்பட முடியாது. இதான் டைம் அப்படின்னு சொல்லி, அது அதிகமாக, கவனமாக தன்னுடைய வேலையை செய்து சேமித்து வைக்கிறது. அது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பாருங்க எறும்பு புற்று அப்படின்னு சொல்லி பொதுவாக பாம்பு புற்றுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே
பாம்பு புற்றுன்னு கிடையாது. பாம்பு புற்றெல்லாம் வந்து ஏற்படுத்தாது. ஆனா எறும்பு ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுல பாம்பு போய் அதை பயன்படுத்திக் கொள்ளும். இப்ப எறும்பு அவ்வளவு தூரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குழிய தோண்டுகிறதுக்கு நம்ம எவ்வளவு சிரமப்படுவோம். இந்த ஒரு வீக்கான கிரியேச்சர் அது தோண்டி தோண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு வேலை பார்த்து ஒரு குடோன் மாரி ஏற்படுத்தி, கிடைக்கிற ஆகாரங்களையும் கொண்டு போய் சேமித்து வைக்கிறது. அதற்கு ஒரு ஞானம் இருக்கிறது. நம்முடைய இனி வரப்போகிற காலம். இப்போ கிடைக்கிறத வச்சு ஏதோ பயன்படுத்துறோம், செய்றோம் அல்ல. இப்போ கிடைச்சது சாப்பிட்டோம், திருப்தியா இருந்தோம் என்பதல்ல. இனி ஒரு காலம், அடுத்த காலம் வரப்போகிறது. அடுத்த சீசன். அந்த சீசனுக்குள்ளாக நான் ஆகாரத்தை சேமித்து வைக்க வேண்டும். ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். அந்த டைம்லயும் அது தேவையான உணவை உட்கொள்ளும் என்று வைத்துக் கொள்வோமே. அ ஆனால் அதைக் காட்டிலும் அந்த அடுத்த சீசனுக்காக ஆகாரத்தை சம்பாதிக்கிறதிலே அது கவனமாக இருக்கிறது. அதுக்காக அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணி, அ அந்த அந்த சீசன்ஸ்ல எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அது ஆயத்தப்படுத்தி வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உலக பிரகாரமாகவும் இன்னைக்கு இது தேவையா இருக்கிறது. இதை நான் ரொம்ப விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் ஒரு வார்த்தை குறிப்பாக இன்னைக்கு பார்க்கும்போது ஐடி ஃபீல்ட்ல அநேகர் பணிபுரிகிற காலகட்டங்கள்ல சமீபத்தில எங்களுடைய சபையில கூட சகோதரன் பேசிட்டு இருக்கும்போது லே ஆஃப் பண்ண போறாங்க என்று அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி நடத்துவார், செய்வார். அவர் நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நாம் அதனால ஒரு அறிவிப்பு வந்த உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காரியங்கள்லாம் கர்த்தருடைய கையில இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செய்வார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆனா அதே நேரத்திலே நமக்கு பார்க்கும்போது ஒரு ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தர் தருகிற காரியங்கள்ல ஒரு கவனமாக இருந்து ஆண்டவர் உழைக்கிறதுக்கு பலனையும், சுகத்தையும் தந்திருக்கிற நாட்கள்ல நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கணும். நம்முடைய எதிர்காலங்களை குறித்தும், இனி உள்ள நாட்களை குறித்தும் ஒரு கவனத்தோடு, நம்முடைய பொருளாதார விஷயங்களையும் ஒரு கவனத்தோடு செயல்பட வேண்டியது ஒன்று அவசியமா இருக்கிறது. கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தந்து நடத்துவாராக. எல்லா நாட்களையும் நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு ரியலைஸ் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. ஆவிக்குரிய விதத்திலே நம்ம எடுத்துக்கொண்டால், பாருங்கள் அதிலயும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நாட்கள், சமயங்கள், அத நம்ம வீணாக்கி விடக்கூடாது. அவைகளை எவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனா, அ பல நேரங்கள்ல நான் சிந்திக்கிற ஒரு வார்த்தை உண்டு. நம்முடைய பொட்டன்ஷியல் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த முழு பொட்டன்ஷியல நம்ம செயல்படுத்தி, அந்த அளவுக்கு நாம பயன்படுறோமா? அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கா பிரயாசப்படுறோமா? அந்த அளவுக்கு நம்ம செயல்படுறோமா? என்பதை அடிக்கடி சிந்திப்பதுண்டு. இப்போ இவ்விதமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள், வரங்கள், நமக்கு தந்திருக்கிற விஷயங்கள், அது அளவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் அத யூஸ் பண்றோம், எவ்வளவு தூரம் பயன்படுத்துறோம். இப்போ ஒருவருக்கு பார்த்தா ஆண்டவர் 1 தாலந்து குடுத்திருந்தார். இன்னொருவருக்கு 2 தாலந்து, இன்னொருவருக்கு 5 தாலந்து. அப்ப அந்த 5 தாலந்த வச்சு வேலை பார்க்கிறவங்களுக்கு அதிகமான வொர்க் இருக்கும். அதிகமா செயல்பட வேண்டியிருக்கும். இந்த 2 தாலந்து அப்படின்னு சொன்னாலும், அதை விருத்தியாக்குகிறதுக்கு அதற்குரிய வேலைகள் இருக்கும். அதுபோல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விஷயங்கள், அவைகளை வளர்த்திக் கொள்வதற்கு, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு எவ்வளவு தூரம் நம்ம பிரயாசப்படுறோம், எவ்வளவு தூரம் அதற்காக முயற்சி எடுக்கிறோம். நல்ல டைம்ஸ் நமக்கு இருக்குமானால், அவைகளை எவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை சிந்திக்கணும். ஏனென்றால், வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலம் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வசனங்களை, வார்த்தைகளை நமக்கு தருகிறார். எங்கேயுமே பல இடங்கள்ல, அதாவது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இதை நம்ம சிந்திக்கும்போது, இன்னைக்கெல்லாம் நமக்கு வசனத்த பொறுத்தவரையில ஒரு சர்ப்ளஸ் என்று தான் நம்ம சொல்லலாம். இன்றைக்கும் உலகத்தின் சில பகுதிகள்ல பைபிள் கிடைக்கல. நம்ம எல்லாம் ஆண்டவர் அந்த மாரி வைக்கல. பைபிள் நீங்க மேரி ஸ்லேசர் என்று நினைக்கிறேன். அவங்களுடைய லைஃப் எல்லாம் நம்ம படிக்கும்போது, ஒரு பைபிளுக்காக அவங்க பட்ட பாடுகள், தனக்கு டியரா இருந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் சேர்த்து, எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி, என்ன இந்த நபர்ட்ட தான் பைபிள் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால, அந்த நபரை நோக்கி கடந்து சென்று, அவர் இவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு யோசித்து, எப்படி குடுக்கிறது? இந்த பிள்ளை வந்து கேட்கிறா. நான் கையில பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறார். அழுது
முடியாத அந்த பைபிள் வேணும். யூன், அவரை குறித்து நீங்க அநேகர் அறிந்திருப்பீர்கள். சீனாவுல அவர் 100 நாட்கள் உபவாசம் பண்ணி ஒரு பைபிளுக்காக. ஏனென்றால் அவ்வளவு தூரம் அந்த வேத புஸ்தகம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவ்வளவு தடைகள், சவால்கள். இன்னைக்கு நமக்கெல்லாம் வீட்டுல எவ்வளவு பைபிள், எவ்வளவு விதத்துல ஆன்லைன் மூலமா ஸ்டடீஸ கேட்கறக்குரிய வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இதெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் பயன்படுத்திக் கொள்கிறோம், எவ்வளவு தூரம் அதை பிரயோஜனமா நம்ம மாற்றுகிறோம். இந்த எறும்புக்கு தெரிகிறது இந்த கோடை காலம், இந்த கோடை காலத்துலதான் ஆகாரத்தை சம்பாதிக்கணும் என்கிற ஒரு அறிவு அதற்கு இருக்கிறத பார்க்கிறோம். இனி உள்ள நாட்கள்ல இவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அது தெரிந்து கொள்கிறது. நான் சொல்ல வந்த விஷயம், ஒரு காலத்திலே இவ்வளவு தூரம் நெருக்கமான சூழ்நிலைகள் நம்முடைய தேசங்கள்ல கூட இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சர்ப்ளஸ தந்திருக்கிறார். ஆனா இனி என்ன சொல்றாருன்னா, கேட்க கிடையாத பஞ்ச காலம் வரும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இப்போ அந்த வார்த்தைகள் கிடைக்கிறதுல, இன்னும் ஒருவேளை ஆரோக்கியமான சத்தியங்கள் கிடைக்கிறதுல ரொம்ப குறைபாடு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை எவ்வளவு தூரம் நம்ம சேமித்து வைக்கிறோம், எவ்வளவு தூரம் அதை பிற்காலத்துக்காக பிரயோஜனமாக இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோமா, அவர்கள் பின்னாடி பயன்படுத்தக்கூடிய விதத்துல. உலக பிரகாரமா பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம், அவங்களுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். அவங்களுடைய கல்யாண செலவு, இல்லாவிட்டால் அவருடைய ஃபியூச்சருக்கு இதுக்கு யூஸ் ஆகும் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறவர்கள். இந்த வேத வசனத்தை அவங்களுக்காக எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு தூரம் அவர்களுக்காக நம்ம சேகரித்து வைக்கிறோம், அதை குறித்து எவ்வளவு தூரம் அவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்றோம், பேசுகிறோம். ஒரு விதை மாதிரி எவ்வளவு நம்ம போடுறோம். ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி என்ன செய்வார்னா, அவருக்கு கிடைக்கிற ஆகாரத்தை முழுவதும் அவர் சாப்பிட மாட்டார். அவங்களுக்கு கிடைக்கிற ஆகாரத்திலே அவங்களுக்கு தேவையானதை பயன்படுத்தி ஒரு பெரும் பகுதியை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒன்று இந்த வியாபாரத்துக்காகவும், அதுல ஒரு பகுதி விதையாக எடுத்து வைக்கிறார். அந்த விதையை தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பயன்படுத்தி அடுத்த இதை கொண்டு வர்றதுக்காக, விளைச்சலை கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்துகிறார்கள். இப்போ எல்லாத்தையும் அவர் சாப்பிடணும், காசாக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா, இதை விற்பனையாக்கி பிசினஸ் பண்ணி காசு ஆக்கணும்னு நினைச்சாருன்னா அடுத்த சந்ததிகள் சாப்பிட முடியாது. இது போல நாம் நமக்கு தேவையாக பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு தூரம் இந்த வேத வசனத்தை அடுத்த சந்ததிக்கு நம்ம கொண்டு போகிறோம், அவங்கள்ட்ட எவ்வளவு தூரம் விதைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில பயிர்கள் உடனே அது பலனை கொடுக்காது, டைம் எடுக்கும், காலம் எடுக்கும். காலம் எடுத்து அது பலன் கொடுக்கும். நீங்க நிறைய விஷயங்களை அறிந்திருப்பீர்கள். சிலதெல்லாம் 3 மாசம் 6 மாசம் இப்படி இருக்கும். சிலது வருஷங்கள் ஆகும் கனி வர்றதுக்கு, சில மரங்கள். இப்ப அதுபோல நாம விதைக்க வேண்டிய நம்முடைய வேலை. சொன்னா கேட்கல, இந்த பிள்ளைகள்லாம் உடனே சொன்னா கேட்கறாங்க அப்படின்னு நாம் நினைக்க கூடாது. நாம் அதை விதையாக விதைத்துக் கொண்டே இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஒரு பலனை காணச் செய்வார். இப்போ இந்த கோடை காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எறும்புக்கு தெரிகிறது தனக்கு அடுத்த காலகட்டங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் செய்ய முடியாது, இந்த டைம்ல அதை செய்யணும்னு சொல்லி மிகுந்த கவனத்தோடு அது பிரயாசப்படுகிறது. ஒன்று நான் சொன்னது போல வெயிட்ட தூக்குறதும், அதற்காக அந்த குடவுன்ஸ் மாதிரி ஆயத்தப்படுத்தி பூமிக்கு அடியில இது பார்த்தீங்கன்னா, அது சொல்றாங்க, இந்த அறைகள்லாம் பார்த்து அருமையா இருக்குமா. அவ்வளோ அந்த ரூம் மாரி அழகா அது எப்படி இவ்வளவு ஞானமா செய்து வைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். எறும்புக்கு அவ்வளவு பெரிய அறைகள் தேவையில்லை. அது இந்த ஆகாரத்தை கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோ காரியங்களை இது செய்து வைக்கிறது. இந்த ஒரு ஞானம் அதற்கு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் இதை சிந்திக்கணும். நம்முடைய ஃபியூச்சரை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நித்தியத்தை குறித்து, நம்ம நித்தியமா போய் வாழ போறோமே, அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதை நம்ம அதிகமா சிந்திக்கணும். டெய்லி நமக்கு அன்னன்னைக்குள்ள காரியங்களே அப்படியே ஃபுல்லா ஒரு டைட்டா போயிட்டு இருக்குன்னு சொன்னா, நம்முடைய இட்டர்னிட்டி, நித்திய காலம், நித்தியத்தை நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? அந்த நித்திய காலத்துக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்படின்னு சொல்றத நம்ம நன்றாக அதிகமாக சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதற்காக எவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற உலக பொக்கிஷங்களை வைத்து இந்த நித்திய பலனை பெற்றுக் கொள்வதற்காக என்ன பிரயாசங்களை நாம் எடுக்கிறோம். வெறும் பணம், பொருள் என்பது மாத்திரமல்ல, வேற நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள், ஒவ்வொரு விஷயங்கள், அவைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி நித்தியத்துல அழிந்து போகிற உலக பொருள்னாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்.
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு இவைகளுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம பிரயாசப்படுகிறோம் என்பதிலே நாம் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ ஆகாரத்தை அந்த கோடை காலத்துல ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு அதை மகா ஞானம் உள்ளவை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கன்மலையிலே தோண்டி வைக்கும் புலி முசல்களும் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எறும்பு நம்ம பார்த்தோம். அடுத்தது புலி முசல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளை குறித்து, அதாவது இது ஒரு ராபிட் வெரைட்டி தான் புலி முசல் அப்படின்னு சொல்லும்போது, இதை குறித்து பாருங்கள் சொல்லியிருக்கிற அந்த வேர்டு இங்கிலீஷ்ல அதுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னு சொல்லும்போது கோனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இதுல டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இவைகள் அந்த புலி முசல்கள், முயல் வகைதான். முயலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் கிரியேச்சர் கிடையாது. ஆனால் அது எங்கே வீட்டை தோண்டி வைக்கிறது என்றால் கன்மலையிலே தோண்டி வைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கன்மலையிலே தோண்டி அப்படின்னா ராக், பாறைகள்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப கடினமான வேலை. கடினமா அது வேலை செய்து இன்னொன்று இந்த ராக்ல போய் தான் அது என்ன செய்யுதுன்னா குடியிருக்குது. இப்போ பாருங்கள், அதுக்கு தெரியும் அதனுடைய அந்த குறைபாடு, வீக்னஸ் அதுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, யானை இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு. இவைகளைப் போல அது சுதந்திரமா அப்படியே வெளியெல்லாம் காட்டிட்டு அப்படி நடக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு சத்துவமற்ற ஜந்து. யாராவது யானையை பார்க்குற மாதிரி சிங்கத்தை ஒரு கல் எடுத்து வீசினால் அதற்கு ஒண்ணும் பெரிய பாதிப்பு வராது. அதனுடைய சத்தத்துக்கே எல்லாம் ஓடிருவாங்க. ஆனால் ஒரு புலி முசல் அதை யாராவது டார்கெட் பண்ணி அடிச்சாங்கன்னா அது செத்தே போயிடும். அது மரித்து போயிடும். அப்போ அது தெரியும் தன்னுடைய இது என்ன, என்னுடைய சூழ்நிலை என்ன, நான் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இப்படி இருக்க முடியாது. எனக்கு ஆபத்துக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எளிதிலே நான் தாக்கப்படுவதற்கும் எளிதிலே நான் சேதமடைவதற்கும் உரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதற்கு ஆங்கிலத்திலே உங்களுக்கு தெரியும் வல்னரபிள் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள். எளிதில் இந்த வல்னரபிலிட்டி, எளிதிலே தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தனக்கு இருப்பதை அறிந்து அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு சாதாரண வீட்டை கட்டி வச்சா போதாது. இல்ல எல்லாரும் மாதிரி சும்மா வெளியில நம்ம சுத்திட்டு இருக்க முடியாது. அப்பப்போ போய் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வீட்டுக்குள்ள போய் ஒளியணும்னு சொல்லி, அது கன்மலையில நல்ல பாதுகாப்பான ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைக்கிறது. சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கன்மலையிலே தோண்டி வைக்கும் புலிமுசல்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே வீக், ரொம்ப பலவீனம். ஆனா அந்த பலவீனத்தின் மத்தியிலும் அது கட்டி வைக்கிற வீடை எங்க வைக்குதுன்னா, சரி நம்மளே வீக், எங்கேயாவது ஒரு நம்ம ஈஸியா குழி தோண்ட இடத்துல பண்ணி வச்சிருவோம் அப்படி அது நினைக்கல. கன்மலையில போய் அது தோண்டுகிறது. ராக்ல தோன்றதுன்னா யோசிச்சு பாருங்களேன். நம்மளாலே அந்த ராக்க உடைச்சு ஒரு காரியத்தை செய்யறதுன்னா அது ரொம்ப ஹார்டான வேலை. அது வீட்டையே அங்க ஆயத்தப்படுத்தி வைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த ஒரு கவனம் நமக்கு தேவை. தன்னை குறித்த ஒரு அறிவு பாருங்க, மகா ஞானமாய் அது செயல்படுகிறது. நம்ம வீக், யானை வெளிய போகுது, சிங்கம் வெளிய போகுது, அது தன்னை பெருசா காட்டிக்குதுன்னு சொல்லி நான் அப்படியெல்லாம் காட்ட முடியாது. நான் என்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். நான் பத்திரமா என்ன பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் ஓடி ஓடி ஒளிய வேண்டிய இடத்துல ஓடி ஒளியணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல பலரும் பல விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை வெளிக்காட்டுறாங்க, பல விதத்துல செய்யறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாது. நமக்கு இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறோமோ, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்றோமோ, அதான் நமக்கு பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா நம்ம எளிதிலே தாக்கப்பட்டு விடுவோம். நமக்கு பெரிய புரொடெக்ஷன் இருக்கு. ஆனா அந்த புரொடெக்ஷனுக்குள்ள இருந்தாதான் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அதுக்குள்ள இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. எனக்கு பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன்னா, அது எனக்கு பெரிய சேதமா மாறிடும். நாம் அறிந்தபடி சில வருஷங்களுக்கு முன்பாக அதிகமாய் இங்க அமெரிக்கால இருந்தாலும் இந்தியர்கள் எல்லாரும் நம்ம அறிந்திருப்போம். ராஜீவ் காந்தி அவருடைய மரணம். நம்முடைய தேசத்திலே தலைவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த பாதுகாப்பு, இந்த வளையத்தை
விட்டு அவர் வெளியே வரும்போது, ஒருவர் அவர பார்க்க வரும்போது, அவங்க மற்றவங்க தடுக்குறாங்க. இல்ல நான் பார்க்கணும்னு சொல்லி அந்த அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த இத விட்டு வெளியே வரும்போது, அவருக்கு உண்டான பேராபத்த நம்ம அறிந்திருக்கோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது போல நம்முடைய வாழ்விலே நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பாதுகாப்பு எல்லாம் ரொம்ப விசேஷமானது, சிறந்தது. உன்னதமானவருடைய மறைவு இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா, நாம் அதுக்குள்ள போய் இருக்கணும். அந்த பாதுகாப்ப நம்ம பயன்படுத்திக்கணும். புலிமூசலுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. கன்மலையில நம்ம உன்னத பாட்டுல பார்க்கிறோம். "கன்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, மறைவிடங்களில்" இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த மறைவிடத்தில அங்கே போய் அடைக்கலம் கண்டுகொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தர் என்னுடைய அடைக்கலமும், என் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அத நம்ம ஒரு பெரிதாக மேன்மையா சொல்றதுல மாத்திரம் போதாது. எங்களுக்கு பெரிய ஒரு சேஃப்டி இருக்கு. எங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு. அப்படி இல்ல. அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம போய் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிறதா? இல்ல நான் மற்றவர்கள போல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லி சாதாரணமா நம்ம வெளிய நம்மை காட்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? மாம்சீகத்துல நம்மை காட்டிக் கொள்கிறவர்களா இருக்கிறோமா? ஆண்டவருக்குள்ள மறைந்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அப்பதான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் நம்மை காப்பார். வெளியிலிருந்து வருகிற ஆபத்துகள் அவைகள் நம்மை சேதப்படுத்தாது. விசுவாசம் என்னும் கேடகத்த நம்ம பிடிச்சிருக்கோமா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். எல்லாம் பாதுகாப்பு விசேஷமா இருக்கு. அத நம்ம பயன்படுத்துகிறோமா? ஹெல்மெட் இருக்கிறனால பிரச்சனை இல்ல. ஆனா ஹெல்மெட் அணிகிறோமா? இரட்சணியம் என்னும் தலைச்சீரா என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சுவிசேஷம் என்னும் பாதரட்சை என்று சொல்லி இருக்கிறது. ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நீதி என்னும் மார்க்கவசம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகையினாலே இவைகள் எல்லாம் நம்ம சிந்திக்கணும். எவ்வளவு தூரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு நம்ம பயன்படுத்துறோம். அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அதை குறித்த கவனம் இருக்கா? இல்லாவிட்டால் வெறும் அது ஒரு வாயின் வார்த்தையாக, ஒரு அறிக்கையாக எனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? இல்ல அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறோமா? என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக அந்த 27ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் என்று சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகளுடைய ஒரு அம்சத்தை நம்ம பார்க்கிறோம். அவைகள் அவைகளுக்கு நடத்துகிறதுக்கு ஒரு ராஜா, லீடர் ஆனால் அவைகள் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, அவைகள் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிறது. ஒரு குரூப், ஒரு கிளஸ்டரா இப்படிதான் அது புறப்படுகிறது. அது சேர்ந்து பயணிக்கிறது. அப்ப இந்த ஒரு கோஆர்டினேஷன் அவைகளுக்குள்ள இருக்கிறது. அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. எப்படி அது செயல்படுகிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். பாருங்க, ஆடுகள நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆடுகள்ல மேய்ப்பன் நடத்துவார். இல்லாவிட்டால் இந்த ஆட்டுக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட் அது என்ன செய்யும்னா, அது முன்னாடி நடக்கும். அந்த கோட்ட பார்த்து மற்றவைகள் என்ன செய்யும்னு சொன்னா, அவைகள் கூட அந்த ஆடுக்கு பின்னாடி போகும். அது ஒரு லீடர் மாரி, இந்த கிளாஸ் லீடர் மாரி அப்படியே அது பெரிய ஆடா முன்னாடி நடக்கும். அத அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லாம் போகும். ஆனால் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு அப்படியெல்லாம் இல்ல. ஆனால் அவைகள் அது என்ன செய்கிறதுன்னு சொன்னா, தங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி, அவைகள் நல்ல விதத்தில செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் அவைகள் தங்களுக்குள்ளே சேர்ந்து செயல்படுகிறதுக்கு ஒரு நல்ல ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி, பவுஞ்சு பவுஞ்சா ஒரு குரூப்பா அவைகள் புறப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு அந்த ஒரு மனம், ஒற்றுமை. அதான் பெரிய ஸ்ட்ரென்த். யுனைட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். நாம் அறிந்திருக்கிறோம். தீக்குச்சிகள் இருக்கிறது. அந்த தீக்குச்சி எல்லாம் பார்க்கும்போது மேட்ச் ஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப அது மென்மையா இருக்கும். ஆனால் இந்த குச்சி ஒண்ணு இருந்ததுன்னா, அது ஈஸியா உடைச்சிடலாம். குச்சியா இருக்கட்டும், தீக்குச்சியா இருக்கட்டும், எந்த குச்சிகளா இருக்கட்டும். ஆனால் அவைகள ஒரு பண்டிலா மாத்திட்டா, அத சீக்கிரமா உடைக்க முடியாது. அது ஒரு பண்டிலா சேர்ந்துருச்சுன்னு சொன்னா, அத உடைக்க முடியாது. தனித்தனியா எடுத்து தான் அத உடைக்க முடியும். இதுபோல அந்த யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். இந்த ஐக்கியம், அந்த ஒருமைப்பாடு. இப்ப இவைகள்ல யாரோ நம்ம நடத்துகிற ஒரு விஷயம் இல்லாவிட்டால், நாம் ஒன்றாக இருந்து செயல்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு ஆண்டவர் நடத்துகிற நபர்கள தந்திருக்கிறார். இப்ப நம்ம ஒன்றாக இணைந்து செயல்படுகிறதுக்கு அதிகமா நம்ம அவைகள் என்ன சொல்றான்னா, ராஜா இல்லாம இருந்தும் கூட பாரு எவ்வளவு பவுஞ்சு பவுஞ்சா அது புறப்படுகிறது. எவ்வளவு யூனியனா இருக்கு. நமக்கு
எவ்வளவு தூரம் நம்மை நடத்துகிறவர்கள் இருக்கும்போது இதுக்கு ஒரு யூனியனா நம்ம ஒரு ஒருமைப்பாடோடு செயல்பட வேண்டும் என்பதை நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கு அந்த ஒருமைப்பாட்டுக்கு குறுக்கீடா வர்றது என்னன்னா, நம்முடைய சுயங்கள், நம்முடைய மாம்சீக எண்ணங்கள், நம்முடைய சுய அறிவு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் சேர்ந்து நம்ம செயல்பட முடியாதபடிக்கு தடையா மாறிரும். ஆனால் நம்ம ஒன்றாக செயல்பட்டால், இன்னைக்கு பாருங்க உலகத்துல நம்முடைய இந்திய தேசத்துல இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது அமெரிக்கால நிறைய கோயில்கள்லாம் இது பண்ற செய்திகளை கேள்விப்படுறோம். உங்களுக்கு அது அதிகமா தெரியும். நீங்க அறிந்திருப்பீர்கள். பெரிய பெரிய கோயில்கள் ரொம்ப பணங்கள் செலவு பண்ணி இதெல்லாம் அமெரிக்கால அதிகமா செய்யறாங்க, பண்றாங்க. அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அவங்க ஒரு ஐக்கியமா ஒண்ணா நிக்கிறாங்க. இந்தியாவிலும் பார்க்கும்போது அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ 3 டேர்ம்ல இருக்கிறாங்க. 3வது டேர்ம்ல அவங்க ஆட்சி செய்யறாங்க. அப்போ அவங்க அந்த தீமை செய்யற விஷயமா இருந்தாலும் அவங்க ஒண்ணா இருக்கிறார்கள். ஒன்றாக இருந்து செயல்படுகிறார்கள். நம்ம தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த ஒரு மனதை பிசாசு கெடுத்து போடுறான். நம்மால ஒரு விஷயத்த சேர்ந்து செயல்படுத்த முடியல. அவர்கள் இங்கேயும் செய்யறாங்க, அவங்க விரும்புறத அமெரிக்கால செய்யறாங்க, இங்கிலாந்துல செய்யறாங்க. எங்கெல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் அவங்க விரும்புறத அவங்க செய்யறாங்க. இப்ப நம்ம தேவ பிள்ளைகள் என்று இருக்கிறோம். நம்முடைய தேசங்கள்ல நாம் இருக்கிற இடங்கள்ல ஒரு இம்பாக்ட நம்மால சில நேரங்களில் ஏற்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஒன்னஸ்னுடைய குறைவு, இந்த ஒருமைப்பாட்டினுடைய குறைவு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அந்த நல்ல ஒரு மனதை தருவாராக. பல குறிப்புகளுக்காக நீங்க ஜெபிக்கிற நேரத்துல இதற்காகவும் அதிகமா நம்ம ஜெபிக்கணும். இதற்காக தனியா ஒரு குறிப்பு போட்டு ஜெபிக்கணும்னு இல்ல. சொல்லி ஜெபிக்கிறதுல இந்த ஒன்னஸ் ஆண்டவர் தரணும். சபைகள் ஆண்டவர் நல்ல ஒரு மனதை தரணும். கூடி ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு மனதை தரணும். ஏன்னா நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்ப எஃபெக்டிவா மாறும்னா இந்த ஒன்னஸ் உண்டாகும் போதுதான். ஒரு மனம் உள்ள அந்த ஜெபம். பெந்தேகோஸ்தே நாளில நம்ம பார்க்கணும். ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்தார். அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெட்டுக்கிளிகளை பார்த்து அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய நம்ம பல நேரங்கள் அதை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டோம். ஆனால் அவைகள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொன்று இந்த வெட்டுக்கிளின்னு சொல்றது நாம் இன்னைக்கு அதிகமா பார்க்கிற வெட்டுக்கிளிகள் அல்ல. வேத புஸ்தகத்தின் காலத்துல நம்ம பார்க்கிறோம். பச்சை புழு, வெட்டுக்கிளி இதெல்லாம் அஹ் யோவான் ஸ்நானன் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்கிறவரா இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த வெட்டுக்கிளிகள் இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவைகள் அது என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த அதே போல மோசையுடைய நாட்கள்ல 10 வாதைகளை வெட்டுக்கிளிகள் அப்படியே இறங்கி எல்லா தானியங்களையும் அழிச்சு போட்டுச்சு. அந்த வெட்டுக்கிளிகளை ஆக்கம் இங்கே சொல்லி இருக்கிறது. சரி, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 28ஆம் வசனத்திலே தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தன் கைகளினால் வலையை பின்னி பின்னி அரசர் அரண்மனைகளிலே இருக்கிற சிலந்தி பூச்சி ஸ்பைடர் நமக்கு தெரியும். அது கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு ஃப்ளூயிட் அதன் மூலமா தான் அந்த அந்த வலை வெப் அது ஏற்படுத்துகிறதாக சொல்லுகிறார்கள். எனக்கு பாருங்க அந்த ஸ்பைடருடைய அந்த வெப் உலகம் முழுசும் இந்த பெயர் பயன்படுத்தப்படுது. வெப்ன்னு நம்ம சொல்றோம். அதனுடைய செயல் வெப்சைட் அதெல்லாம் அதுல இருந்து வர்ற வார்த்தை தானே வெப். அப்போ அந்த வலை அதனுடைய அடையாளங்களே நிறைய சிம்பிள்ஸ் இந்த லோகோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப இந்த இன்டர்நெட்டுக்கு இருக்கிற இதுல கூட நம்ம அதை பார்க்க முடியும். அப்போ அந்த வெப்னுடைய அந்த இதை நம்ம பார்க்கிறோம். அது சிலந்தி பூச்சி அதனுடைய செயல்பாடு உலகளவிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ தன்னுடைய கைகளினால் வலையை பின்னி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வலையில கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய சில விசேஷங்களை சொல்லுவார்கள். அதனுடைய அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் அந்த வலை கிட்ட சில பூச்சிகள் இதெல்லாம் வரும்போது அது ஒரு அட்ராக்ட் பண்ணுமா, அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்துல அது இருக்குமா. அந்த வலையில பக்கத்துல போகும்போது அந்த
ஒரு மயங்கின நிலைமையில ஃபெயிண்ட் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் அந்த பூச்சிகளுக்கு ஏற்படும். அந்த டைம்ல இது வந்து இந்த சிலந்தி பூச்சி அதை ஆகாரமாக மாற்றிக்கொள்ளுமா. இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற இந்த சிலந்தி பூச்சி என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம சொல்லணும்னா ஒரு பெர்செவரன்ஸ், ஒரு விடாமுயற்சி, அதையெல்லாம் நம்ம இந்த சிலந்தி பூச்சியின் இடத்துல பார்க்கலாம். அந்த நம்முடைய வீட்ல இந்த சிலந்தி பூச்சிய கொல்லாம எத்தன டைம் நம்ம வந்து அத தட்டி தட்டி விட்டாலும், ஒரு வீடு கட்டிட்டே இருக்கும். நமக்கு அறிந்திருக்கிறோம். அந்த வெப் அது ஏற்படுத்திட்டே இருக்கும். எத்தனையோ உதாரணங்களை, எத்தனையோ விஷயங்கள நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ராஜா இது மாரி ஒரு விஷயத்த பார்த்து, அவர் போய் வெற்றி பெற்ற சம்பவங்கள் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால், அப்ப இந்த இதனுடைய ஒரு விடாமுயற்சிய நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அரசர் அரண்மனைகள், அதுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எங்க ஆனாலும் அதனுடைய ஐயோ! இங்க போய் நம்ம இத பண்ண முடியுமா? நம்மலாம் பல நேரங்கள்ல இங்க ஓ! இவர்களா? அவர்களா? கத்தோலிக்க மக்களா? அவங்க கஷ்டம். இஸ்லாமியர்களா? அவங்க ரட்சிக்கப்படுற கஷ்டம். அது அப்படியெல்லாம் பார்க்கிறது இல்ல. அது அரசர் அரண்மனைகளா இருந்தாலும், ராஜாவுடைய அரண்மனையா இருந்தாலும், பேலஸா இருந்தாலும், அது தன்னுடைய வீட்டை கட்டி விடுகிறது. அங்கேயும் போய் இல்ல நம்மள அரசர் அரண்மனைகள்னா என்ன நினைப்பாங்க? அவங்க போய் நம்ம எப்படி பண்றது? இதெல்லாம் அதுக்கு ஆட்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்களே! அது பிரச்சனையே இல்ல. அத பத்தி யோசிக்கிறதே இல்ல. எங்க ஆனாலும் தன்னுடைய வீட்டை அது சாதாரண இடமா இருந்தாலும், அது அ பாழடைந்த இடமா இருந்தாலும், அங்கேயும் தன்னுடைய வீட்ட கட்டிருது. ராஜா அரண்மனையா இருந்தாலும், அது பார்க்கிறதே இல்ல. அப்ப பாருங்கள், இந்த சிலந்தி பூச்சியினுடைய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஒரு பெர்செவரன்ஸ், ஒரு விடாமுயற்சி. நாம் பல நேரங்கள்ல அதாவது சொல்லுவாங்க, "அது ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிச்சுவேஷன்ஸ நம்ம பல நேரங்கள்ல ஒரு கம்ப்ளைண்ட்டா சொல்றதுக்குரிய வாய்ப்புகள் நமக்கு நெறைய நேரங்கள்ல வந்து விடுகிறது. அது சரியில்ல, இது சரியில்ல. காற்றை கவனிக்கிறவன், அ அவன் வந்து விதைக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லியிருக்கிறத நம்ம உழ மாட்டான் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அத நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா எதையும் செய்ய முடியாது. மழையா இருக்கு, வெயிலா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அதெல்லாம் நமக்கு வசதிகள், வாய்ப்புகள் பல நேரங்கள்ல வரும்போது, நாம் சொல்லுகிற காரணங்களா இருக்கலாம். ஆனால், நாம் ஒரு சிலந்தி பூச்சிட்ட ஒரு விடாமுயற்சிய நம்ம பார்க்கிறோம். பெர்செவரன்ஸ நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீவிரமாக பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன தருவாராக, ஊக்குவித்தலை தருவாராக. இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு அடையாளமாக காட்டி, ஒரு ஞானத்தை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். எவ்வளவு ஞானமா அவைகள் செயல்படுகிறது. எவ்வளவு புத்தியாக அரசர் அரண்மனைகள்ல, நல்ல உயர்ந்த இடங்கள்ல, மேன்மையான இடங்கள்ல, சாதாரண இடத்த பார்த்துன்னு மட்டும் இல்ல. எங்க ஆனாலும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி செயல்படுகிற ஒரு சிலந்தி பூச்சி. அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ அ நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல வேகமாக அந்த மீதமுள்ள 3 விஷயங்களையும் சொல்லி, நாம் கடைசியில ஜெபிக்க இருக்கிறோம். பாருங்கள், வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு என்று நாம் பார்க்கிறோம். வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. அடுத்த அந்த 4 விஷயங்கள், அத சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். இவைகள் வந்து பியூட்டி. அவைகளுடைய இத நம்ம பார்க்கும்போது, அது அதாவது அழகு சேர்க்கக்கூடிய, ஒருத்தருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அ அவங்களுடைய அதுல ஒரு திறன சேர்க்கக்கூடிய விஷயங்கள தான் நாம் இவர்கள்ட்ட பார்க்கிறோம். பொதுவாக நம்ம பார்த்தது அவைகளுடைய நேச்சர், இயல்பு. அந்த மாரி விஷயங்கள் ஒரு 4 காரியங்கள பார்த்தோம். 4 ஜந்துக்கள் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். இவைகள் வந்து அவைகளுக்கு அழகு சேர்க்கக்கூடிய சில தன்மைகளை இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, முதலாவது நம்ம பார்க்கும்போது அந்த சிங்கம். சிங்கம் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம். மிருகங்களில் சௌரியமானதும், அதனுடைய பியூட்டி பார்க்கறதுக்கு அந்த அழகு. அது மாத்திரமல்லாமல் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமா இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு அனுபவத்த கர்த்தர் நமக்கு தரணும். சிங்கத்தை குறித்து சொல்வார்கள். அது ஒரு அ இடத்துல வந்து காட்டுல அது என்ன செய்யுமோ, உணவ தேடி அங்க இருக்கா, இங்க இருக்கா, இந்த மாரி பழக்கங்கள் அதுக்கு அதிகமா இருக்காதாம். அது திடீரென்று கர்ச்சிக்கும்.
நீங்க ஜூல எல்லாம் நம்ம இன்னைக்கெல்லாம் ஜூல தான் அதிகமா பார்க்க முடிகிறது. அங்க இந்த சிங்கத்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அது எங்கேயோ தூரத்துல இருக்கும். ஆனா அதனுடைய சவுண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த காடே அதிரக்கூடியதா இருக்கும். இப்படி கர்ச்சிக்கும் சிங்கம். இந்த கர்ச்சனை நேரத்துல இந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் அங்கும் இங்குமா ஓட ஆரம்பிக்குமாம். அந்த சத்தத்த கேட்டு, எங்கேயோ சிங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுகிற. அதுல அப்படி ஓடும்போது, இந்த ஏதா ஒன்று அதனுடைய கையில அகப்பட்டுக் கொள்ளும். அப்படி அங்கங்க அது ஓடும்போது, இது ஓடுறதுல ஏதோ ஒண்ண வேகமா கைய நீட்டி பிடித்துக்கொள்ளும். இப்படிதான் அதனுடைய ஆகாரத்தை அப்படி ஒரு கம்பீரமான ஒரு மெஜஸ்டிக் தான் அந்த லயன். இப்ப அதுட்ட பார்க்கும்போது, அது ஒன்றுக்கும் பின்னடையாது. அது வந்து இந்த ஸ்டெப் பேக் அது கிடையாது. அது முன்னோக்கி தான் அது போகும். பாருங்கள், ஒரு உதாரணத்தை ஒரு போதகர் சொன்னார். விமானம், ஏரோப்ளேன் இருக்கு பாருங்க. பிளேனுக்கு வந்து அ அது வந்து முன்னோக்கி மட்டும் தான் அது போகும். ரிவர்ஸ் எல்லாம் அதுக்கு கிடையாது. ஃப்ளைட்ல. ஃப்ளைட்ட வந்து ரிவர்ஸ் இது பண்ணணும்னு சொன்னா, அத ஒரு லிங்க் பண்ணி அத இழுத்து தான் கொண்டு வருவாங்க. அத நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னொரு வண்டி இருக்கும். அது மூலமா அத இது பண்ணி தான் பின்னாடி இழுத்து கொண்டு வருவாங்களே ஒழிய, அது ரிவர்ஸ்ல அது மூவ் ஆகாது. அது நேரா தான் போகும். முன்னாடி தான் போகும். இதுபோல ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அ பின்ன பின்னே வந்து ஒரு பேக் ஸ்டெப் எடுக்கிற ஒரு இதே சிங்கத்தின் இடத்துல இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில டெசிஷன் மேக்கிங் இதுலலாம் வந்து இதெல்லாம் சிறப்பு தன்மைகள், ஸ்பெஷல் குவாலிட்டீஸ். இப்ப நம்ம பார்க்கிறது. அதாவது ஒரு ரெஸ்யூம குடுக்கும்போது போட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸ்பெஷல் குவாலிட்டீஸ் எங்களுடைய வந்து குவிக்லி லேர்னிங் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க பாருங்களேன். அது அந்த எபிலிட்டீஸ், எக்ஸ்ட்ரா எபிலிட்டீஸ் அது மாரி விஷயங்கள நம்ம இங்க பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு இன்னும் கூடுதலா அழகு சேர்க்கக்கூடியவை. ஒன்றுக்கும் பின்னடையாத ஒரு அனுபவம். நமக்கு இருக்கிற அநேக விஷயங்களோடு கூட எதுக்குமே வந்து ஒரு பேக் ஸ்டெப் எடுக்கக்கூடாது. ஒரு டெசிஷன் எடுத்தோம்னு சொன்னா, நல்லா யோசிச்சு தான் அந்த டெசிஷன் எடுக்கணும். நல்லா சிந்தித்து எடுக்கணும். வேணா மற்றவர்களிடத்துல ஆலோசனை பண்ணலாம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதுல உறுதியா இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும். அந்த கிருபைகளை கத்தர் டெசிஷன் ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு முன்னோக்கி நம்ம போகும்போதும், போறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா யோசிக்கணும், ஜெபிக்கணும். அடுத்தது அதுல இறங்கி செயல்பட்ட பிறகு நெறைய சவால் வரும். சேலஞ்சஸ் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா பின்வாங்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சிங்கத்தினிடத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்தது போர்க்குதிரை. அதை குறித்து நாம் பார்க்கிறோம். போர்க்குதிரையும், வெள்ளாட்டு கடாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த போர்க்குதிரை, வெள்ளாட்டு கடா இவைகள்லாம் அந்த மாரிப்பட்ட விஷயங்கள் தான். அந்த போர்க்குதிரைன்னு சொல்லும்போது, ஆங்கிலத்துல வந்து அந்த ஹண்டிங் டாக் வெரைட்டி அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அ யு இந்த யுத்தத்துக்கு சண்டைக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிற ஒரு நாய் அ வகைய தான் அதுக்கு சொல்லியிருக்கு. இங்க வந்து போர்க்குதிரை என்று தமிழ் வேதாகமத்துல இருக்கிறது. அப்ப இவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த யுத்தத்துக்கா பயன்படுத்தப்படுற வெள்ளாட்டு கடா, அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆடு, அந்த ஆடுகளுக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு தன்மை. இதுபோல பின்வாங்காத ஒரு விஷயம். இதை தரணும். ஆண்டவர் நமக்கு தரணும். அடுத்தது பார்க்கும்போது, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய அரசியல் சூழ்நிலைகள்லாம் வித்தியாசமா இருக்கு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம சொல்றோம். ஜனநாயகம் மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட விஷயங்கள நம்ம பார்க்கிறோம். ஆ ஆனால் எல்லா இடங்களும் அது இன்னைக்கு மாறிக்கொண்டே வருகிறது. அது பியூரோகிராசியா மாறுது, ஆட்டோகிராசியா மாறுது. இதெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள். ஆனா அந்த டெமோக்ரசி அப்படின்னு சொல்லும்போது, அது ஜனங்களால், மக்களால் உள்ள ஒரு விஷயமாகும். அந்த விதத்துல பார்க்கும்போது, ஒரு காலத்துல ராஜாவ நீங்க எடுத்துக்கொண்டால், அவங்கெல்லாம் வந்து அவங்க நெனைச்சா அத செய்வார்கள். அவங்களுடைய சூழ்நிலை வேற. இன்னைக்கு மாரி ஒரு கமிட்டி கூடி ஆலோசிக்கிறதோ, ஒரு அமைச்சரவை கூட்டம், ஒரு செனட் அப்படி ஆலோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்றது தான். அவங்க சொல்லிட்டா சில நேரங்கள்ல அவங்களாலயே மாற்ற முடியாது. அவ்வளவு தூரம் அவங்களுடைய வார்த்தை, உத்தரவுகளுக்கு பவர் இருந்தது. நம்ம பார்க்கிறோம். தரியு ராஜாட்ட எல்லாருமா சேர்ந்து ஒரு சைன் வாங்கிட்டாங்க. அதாவது 30 நாளளவும் யாருமே வந்து தேவனை தேடக்கூடாது. ராஜாவ மாத்திரம் தான் வணங்கணும் அப்படின்னு தானியேலுடைய எதிராளிகள் அவர்ட்ட ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண வச்சுட்டாங்க.
அந்த ஆர்டரை தரியோ நினைச்சாலே அதை வந்து குவாஷ் பண்ண முடியல. அதை அவரால மாற்ற முடியவில்லை. அவங்க சொல்றாங்க, ராஜாவால மாற்ற முடியாது உங்களுக்கு தெரியாதா? அவர் தானியேலுக்கு இதனால ஆபத்து வரும்னு தெரிஞ்ச உடனே அவர் அதை மாற்றணும்னு நினைக்கிறார். ஆனா முடியல. அப்போ அப்படிப்பட்ட பவர் அவங்களுடைய இதுல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் அதிகாரம். அவங்க நினைச்சா அதை செய்வார்கள். ஹிட்லர் போன்ற நபர்கள் அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு ராஜா மாதிரி அவங்க செயல்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு சர்வாதிகாரம். இன்னைக்கெல்லாம் வந்து அதிகாரம்னு சொல்லும்போது ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாமே செய்ய முடியாது. நிறைய விஷயங்கள் அவங்க ஒருவேளை செஞ்சாலும் மற்றவர்கள் அதை எதிர்ப்பாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கும். இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். நிறைய அவங்கள வந்து இது பண்றதுக்குரிய ஒரு ஹோல்டு இருக்கிறது இன்னைக்கு. எல்லா இடங்களும் நம்ம அதை பார்க்கிறோம். நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இன்னைக்கு அதிகாரங்கள் இருக்கிறவர்கள். அப்புறம் அடுத்த ஒரு 5 இயர்ஸா அதுல அவங்க அடுத்த எலெக்ஷன் வருதா, அதுல அவங்கள இது பண்ணிருவாங்க. இல்ல தேவைப்பட்ட இன்னொருத்தர் மூலமா அந்த ஆட்சியை கலைச்சிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும். ஆனா ராஜாவ அப்படி பண்ண முடியாது. ராஜா வந்து அவன் நினைச்சதை அவன் செய்வான். அந்த அதான் வந்து ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா என்று சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அதாவது ஸ்தேவான குறித்து பார்க்கிறோம். எதிர் பேசக்கூடாத ஞானத்தை, எதிர் பேசக்கூடாத வாக்கு, இந்த மாதிரி பியூட்டி ஆண்டவர் நமக்கு தரணும். அலங்காரத்தை தரணும். இதெல்லாம் வந்து நம்ம இங்க பார்க்கிற விஷயங்கள். அந்த வினோத நடை இப்படி நம்ம பார்க்கிறோம். வினோதமான விஷயங்கள், பியூட்டி, அழகு சேர்க்கக்கூடிய காரியங்கள். இப்போ நமக்கு பரிசுத்தம் அலங்காரமா இருக்கு. இன்னும் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த நல்ல ஸ்ட்ராங்கா, போல்டா நம்ம நிக்கிறது, செயல்படுறது. இவைகளெல்லாம் வந்து ஒரு கூடுதல் எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ், ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். இவைகளை கர்த்தர் நமக்கு தந்து நாம் சிறந்து விளங்க கர்த்தர் கிருபை செய்யணும். எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்யணும். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். நாம் ஒரு கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாருன்னு சொல்ற மாதிரி நம்ம போல்டா இருக்கணும். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் எல்லாம் நீங்க பாருங்க, சின்ன பிள்ளைகளே அவர்கள் அதிகமா பேசுவார்கள். நிறைய பேசுவாங்க. ஆனா போல்ட்னஸ் இருக்காது. தைரியம் இருக்காது. அதாவது துணிஞ்சு சில வேளையில பெற்றோரை எதிர்த்து பேசுவாங்க. அது ஆனா நீங்க ஒரு தனியா அவங்கள ஒரு போல்டா ஒரு காரியத்தை செய்ய சொல்லி பாருங்க. செய்யறதுக்கு அந்த போல்ட்னஸ் அவங்ககிட்ட இல்ல. ஏன் வந்து ஒரு யூத் ஸ்டேஜ்ல எல்லாம் சீக்கிரமா சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க. இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு அந்த போல்ட்னஸ், தைரியம் என்பது இல்லாததுனால. ஆனா பேச சொன்னா நிறைய பேசுவார்கள். பெரிய ஆட்கள் மாதிரி பேசுவாங்க. எதிர்த்து கூட சில வேளையில பேசுவார்கள். அதெல்லாம் வந்து ஒரு துணிகரம். துணிகரத்தினால செய்யறது. இதை இன்னைக்கு பிசாசு செய்து கொண்டே இருக்கிறான். ஆனா உண்மையான தைரியம் என்பது குறைஞ்சிட்டே இருக்கு. நிறைய பேர்ட்ட அது குறைஞ்சிட்டே இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப பேசினாங்களோ இல்லையோ ரொம்ப போல்டா இருந்தாங்க. அவங்களுடைய காரியங்கள்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார்கள். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது மென்டல் ஸ்ட்ரென்த்தை சொல்லியிருக்கு. மனோபலன். அவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ராங்கா என்னால செய்ய முடியும் அப்படின்னா மனதளவில் அவருக்கு அவ்வளவு ஒரு திடன் இருக்கு. என்கிட்ட பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இன்னைக்கு நம்மளாலே சொல்ல முடியல. நம்மள ஆண்டவருடைய வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்படுற விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு ஆசிலேஷன் சில நேரங்கள்ல நமக்கு வந்து விடுகிறது. போவோமா? இது போக மாட்டோமா? ஆனா பவுல் சொல்லுகிறார், அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்படின்னு சொல்றார். ஓ, அவ்வளவு தூரம் ஒரு தைரியம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்றார். அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த், ஒரு ஸ்ட்ராங் ஒரு தைரியம், நல்ல ஒரு போல்ட்னஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸா அழகு சேர்க்கக்கூடியதா இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். கர்த்தர், அதாவது இன்னைக்கு உலக அறிவுகள் அதிகமா வர வர வேத வசனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விசுவாசம், போல்ட்னஸ், இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த நல்ல அனுபவங்களால் கர்த்தர் நம்மை நிரப்பும். யாருமே எதிர்க்க கூட முடியாத அளவுக்கு நமக்கு எந்த தயக்கம், அதாவது ஞானமா நம்ம நடக்கணும். ஆனா அதே நேரத்துல யாரை கண்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தான் நம்ம பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். மனுஷர்களை மதிக்காம போயிடக்கூடாது. ஆனால் அவங்கள கனம் பண்ணணும். அதே நேரத்துல பயந்து பயந்து நம்ம வாழ்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஒரு வேலை விஷயமா நம்மளை எப்ப தூக்குவாங்கன்னு தெரியாது. பயத்துல நம்ம இருந்துட்டு இருக்கக்கூடாது. இன்னொரு நாட்டுல இருக்கிறோமா, விசா விஷயத்துல என்ன செஞ்சிருவாங்களோ, இந்த ஒரு பயத்துல இருக்கக்கூடாது.
என்ன ஆனாலும் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு தேவன் கூட இருக்கிறார். என்னன்னாலும் நம்மை நடத்துவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது போல ஒவ்வொரு விஷயங்கள நான் ஒரு 1, 2 சிச்சுவேஷன சொன்னேன். நீங்க கடந்து போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல போல்ட்னஸ் தருவாராக, தைரியத்தை தருவாராக, நல்ல ஞானத்தை தருவாராக. இந்த சின்ன சின்ன ஜந்துக்கள், சாதாரணமா நம்ம எண்ணுகிற விஷயங்கள், இவைகள்ட்டெல்லாம் கற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானம், அந்த தைரியம், பலன் நம்மிடத்துல வெளிப்படுவதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த தேவனே, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த இரவு ஜெபத்திலே உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் பாராட்டின நல்ல தயவுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எவ்வளவு ஆச்சரியமானவர். 10 மாதங்களாக எங்களை நடத்தி வந்தீர். இந்த 11வது மாதத்திலும் பிரவேசிக்க செய்தீர். நாங்கள் மிகவும் ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும். சின்ன சின்ன ஜந்துக்கள் பல நேரங்களில் நாங்க அற்பமாக இப்படி காலில் மிதிக்கப்படுகிற எளிதிலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். கொல்லப்படுகிற இப்படிப்பட்ட மிருகங்கள் அவைகளிடத்துல வெளிப்படுகிற ஞானம் நாங்கள் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம். சிருஷ்டிப்பின் மகுடமாக மனுஷன் இருக்கிறான். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு தூரம் ஞானத்திலே வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யணும், உதவி செய்யணும். கர்த்தாவே, அதுபோல நல்ல போல்ட்னஸ் தரணும், நல்ல தைரியத்தை தரணும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த போர் குதிரை, வெள்ளாட்டுக்கடா, ராஜா, ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜா, இன்னும் ஆண்டவரே சிங்கம், இவைகளெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அந்த தைரியத்தை தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் தந்து நடத்தணும். எந்த விஷயத்திலும் நாங்க பின்வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. இந்த கடைசி நாட்கள் அந்த மனோபலன் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. எங்களிடத்துல அது குறைவா இருக்குமானா எங்க பிள்ளைகளிடத்துல நாங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்னும் அவர்கள் ஆண்டவரே, அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் என்பதெல்லாம் ரொம்ப குறைவா, ஒரு சின்ன விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களா இருக்கிறார்கள். ஒரு சின்ன கடிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு ரொம்ப உடைவை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் எதேதோ தேவையில்லாம பேசுகிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த்தை தரணும், பலனை தரணும். கர்த்தர் உதவி செய்யணும். நாங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தருக்காக வாழணும். பல எதிர்ப்புகள், பல சவால்கள் இவைகள் மத்தியில வேலை விஷயங்கள் ஆனாலும் சரி, இன்னும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். குடும்பத்தின் காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள் பல சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளையும் பலனையும் தந்து நிலைநிறுத்தணும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த கவனம், ஒன்று சேர்ந்து செயல்படுகிற அனுபவங்கள், பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற அனுபவங்கள், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தரணும். விடாமுயற்சி இவைகள் எல்லாம் தந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் மீதமுள்ள நாட்களையும் ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதித்து இந்த ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்தரணும். செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாயிருக்க உதவி செய்யும். தடைகள் நீங்க உதவி செய்யும். எல்லா துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதமுள்ள ஜெப நேரங்களையும் பிரயோஜனமாக மாற்றி தருவாராக. ஆமென், ஆமென்.